கருணாநிதி அவர்கள் எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு தந்தார் உள்ளாட்சி தேர்தலுக்காக. இதுவும் நல்ல திட்டம் தானே, சொல்லுங்க. அப்புறம் மகளிருக்கு முதல் முறையாக சொத்தில் பங்கு, அந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார் கருணாநிதி அவர்கள், ஆண்களுக்கு நிகராக. இதெல்லாம் நல்ல திட்டம். அதே மாதிரி தானே ஸ்டாலின் அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களாக கொடுத்துருக்கணும். அதனாலதான் ஆட்சி போனது. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல திட்டங்களா கொண்டு வந்தாதான் அடுத்த மக்கள் என்னைக்குமே மறக்காம டிஎம்கேவுக்கு வாக்களிப்பாங்க, சொல்லுங்க. நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால்தான் மக்கள் என்றைக்குமே நல்லது செஞ்சா மறக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மக்கள். அதை நான் ஆணித்தரமா நான் சொல்லுவேன். டிஎம்கே அரசாங்கம் அடுத்த தடவை ஆட்சிக்கு வரும்போது இந்த திட்டங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு நல்லா செயல்படணும் தான் நான் சொல்றேன். மக்கள் என்னைக்குமே டிஎம்கே மறக்க மாட்டாங்க, ஏடிஎம்கேவும் மறக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை என்றால் நல்ல நல்ல திட்டங்கள் பிறந்திருக்காது, வளர்ந்திருக்காது. ஏன்னா இரண்டு கட்சியுமே இருந்தால்தான் தமிழ்நாடு என்னைக்குமே சிறப்பா இருக்கும். தமிழ்நாடு தொழில்துறையில நம்பர் 1 இப்ப 2026. அதெல்லாம் யாருனால சொல்லுங்க? அதெல்லாம் யாரால? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும்னாலதான். இந்த ரெண்டு கட்சியும், ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், இந்த 5 முதல்வர்கள் இருந்ததனாலதான் தமிழ்நாடு வெற்றி கொண்டது. இதெல்லாம் விதை போட்டது யார்? அண்ணா. அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு விதை போட்டது. தமிழ்நாடு பேர் வந்தது காரணம் அண்ணாதான். இது யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் என்றைக்கும் மறக்காதீங்க. டிவிகே வந்தாலும் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சா உடனே சொல்லுங்க, அப்பதான் சரி செஞ்சுக்குவாங்க டிவிகே அரசாங்கம். அதனால என்னோட கருத்து இதுதாங்க. ஏடிஎம்கேவும் இருக்கணும், டிஎம்கேவும் இருக்கணும், டிவிகேவும் இருக்கணும். அதுதான் என்னோட சார்பு. 3 கட்சி இருந்தால்தான், பெரும்பாலும் கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. போட்டி போட்டு ஒருத்தரையே நம்பிட்டு இருந்தா மேலிடத்தை பாருங்க, பிஜேபி மட்டும் தான் ஆண்டுட்டு இருக்கு. காங்கிரஸ் என்ன செய்யுது? எதிர்கட்சியாவே தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சியா 15 வருஷம் ஆக போகுது. 2029 வந்தா அவங்க நிலைமை எதிர்கட்சியாவே தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு வரக்கூடாது. 3 திசையிலும் 4 திசையிலையும் கட்சிகள் இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது வரும். இவர் இல்லை என்றால் இவர், இவர் இல்லை என்றால் இவர், மாற்றி மாற்றி யாரு நல்லது செய்யறாங்களோ நல்லது சொல்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த டிவிகே அரசாங்கத்துக்கு 5 ஆண்டுகள் இன்னும் இருக்கிறது. 5 ஆண்டில் எந்த நல்ல திட்டங்களாக மக்களுக்கு சென்றிருக்கிறது என்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரும் அடுத்த முதலமைச்சர் எலெக்ஷன் வரும்போது யார் தேர்வு செய்யலாம், அதை வரை காத்திருக்கலாம். திமுக 5 ஆண்டுகளாக என்ன நல்லது செஞ்சிருக்காங்க? நல்லது செஞ்சிருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லல. ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள் மட்டும்தான் மக்களிடையே போய் சென்றிருக்கு. அதை நான் சொல்லுவேன், உண்மையாகவே சொல்லுவேன். அதுதான் நடந்திருக்கு 5 ஆண்டுகளாக. ஒரு மகளிருக்கு இலவச பேருந்து, 1000 ரூபாய் மகளிருக்கு ஊக்கத்தொகை, இந்த சில திட்டங்கள் தான் மக்களிடையே சென்றிருக்கிறது. 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்த திட்டம் நலத்திட்டம் தான். ஆனால் அது சில குறைகள் இருக்கிறது. 50 வயது மேல் இருக்கும் பெண்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் போய் சேரி இருக்கணும். அதை விட்டுட்டு 50 வயது கீழே இருக்கும் பெண்களுக்கு அந்த திட்டம் போய் சேரி இருக்கு. ஏன்னா அவங்கள தொடர்ந்து வேலைக்கு போறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு வருவாய் இருக்கும் இல்லையா? இதே 50 வயது மேல இருக்கும் பெண்களுக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு வேலை போக மாட்டாங்க. வேலையே போனாலும் குறைவாக தான் சம்பளம் கிடைக்கும். ஆனா அந்த பணம் அந்த பெண்களுக்கு கரெக்டாக போய் பணி செஞ்சிருக்கும். ஆனா இது தவறு செய்து விட்டார்கள். 1000 ரூபாய் எல்லாருக்கும் தந்தாங்கல்ல, அந்த 1000 ரூபாய் எல்லாரும் ஓட்டு போட்டிருந்தா திமுக இப்ப ஆட்சியில இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. மக்கள் சில ஆட்சிகள் செயல்படவில்லை என்று மக்களே கூறி டிவிகேக்கு வாக்களிச்சுட்டாங்க. ஏன்னா மேலிடம் கரெக்டாக இருக்கிறது, கீழிடம் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. அது அடித்தட்டு மக்களுக்கு இந்த வழி அதிகமாக இருந்திருக்குது. ஏன்னா எந்த திட்டமுமே சரியாக செயல்படுத்தானாலும் நான் இப்ப மக்கள் வெறுப்படிச்சுக்கிட்டாங்க. அந்த 5 ஆண்டுகள் எந்த தப்பு செஞ்சாங்க டிஎம்கே? சொல்லுங்க.
தப்பு செஞ்சதுனாலதான் இப்ப வந்து பலன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு எது உண்மையோ அதை சொல்லுங்க. ஏன்னா நல்ல திட்டமும் கெட்ட திட்டமும் கொண்டு வருவாங்க. ஆளுங்கட்சி ஃபேவரா கூட நல்ல திட்டங்களும் கொண்டு வருவாங்க, கெட்ட திட்டங்களும் கொண்டு வருவாங்க. மக்களுக்கு புரியும் வகை அந்த திட்டங்களை நாடாளுமன்றத்தில் விளக்குமாறு உறுதியை அவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றும் போது வெளியேறினால் எந்த திட்டம் நல்ல திட்டம் கெட்ட திட்டம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? வெளியேறவே கூட சட்டசபையை விட்டு வெளியேறினால் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் மக்களிடையே. நீங்கள் எதிர்த்து கூற வேண்டும். அதனாலதான் உங்களுக்கு எதிர்கட்சின்னு சொல்லி பெரும்பாலும் எதிர்கட்சி நீங்க தான், டிஎம்கே தான். அதனாலதான் நான் சொல்றேங்க, சட்டசபையை விட்டு எந்திரிக்காதீங்க. எந்திரிச்சு வெளியேறி போய் மீடியா கிட்ட சந்திக்காதீங்க. சட்டசபைக்குள்ளேயே இருந்து எதிர்த்துங்க. எதிர்கருத்து சொன்னால்தான் மக்களுக்கு உங்களிடையே நல்ல மதிப்பு ஏறும், நல்ல மதிப்பு ஏறும். அதனாலதான் நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லதுதான் வரணும். ஏன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருந்தால்தான் நல்ல திட்டங்களாக உருவாகி வரும் மக்களிடையே. அதுதான் நான் சொல்றேன். கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.